ஹாய் காய்ஸ், குக் வித் கோமாளி ஃபேன்ஸ்க்கு ஒரு இனிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியை விட்டு பட் சாரும் அது மட்டும் இல்லாமல் தாமு சாரும் போகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா பட் சார் வந்து கண்டிப்பாக இந்த குக் வித் கோமாளியை விட்டு நான் போயிட்டு வேற ஒரு டிவி ஷோவில் உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா செஃப் தாமு சாரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோ போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் குக் வித் கோமாளி ஷோ வந்து பண்ண போகிறது கிடையாது, ஆனால் வேற ஒரு ஷோவில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறோன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் இருக்கக்கூடிய செஃப் மாஸ்டர் அப்படின்ற ஷோக்கு இவங்க ரெண்டு பேரும் போகிற மாதிரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செஃப் தாமு சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த போட்ட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிட் பண்ணியிருக்காரு. அதாவது மீண்டும் குக் வித் கோமாளி சீசன் 5லே வர போகிறாரான்ற விஷயத்து மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியான வெங்கட் பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எதனால தாமு சார் வீடியோ போட்டுட்டு டெலிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் பூனை இருந்தாலும் உலகம் இருண்டாது அப்படின்னு சொல்லிட்டு வசனெல்லாம் எழுதி போட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக ட்விட்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பிரேக் ஆகிற மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் சீசன் 5ல் தாமு சாரை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதாவது குக் வித் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. பட் கண்டிப்பாக வெங்கட் பட் வந்து வரப்போகிறது இல்லைன்ற விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ரொம்பவே இணை பிரியாத நட்பு மாதிரி சொல்லி இருந்திருந்தாங்க. பட் இப்போ இந்த ஒரு ஷோ மூலிமா ரெண்டு பேரும் பிரிகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. எதனால செஃப் தாமு சார் வந்து வீடியோவை டெலிட் பண்ணார் அப்படின்ற விஷயம் தெரியல. அதாவது இந்த ஷோவை விட்டு போக போகிறேன், வேற ஒரு ஷோவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் வெங்கட் பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குதுல்ல. அவருடைய வருத்தத்தை தெரிவித்து எக்ஸ் தலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காரு. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு பிரிய வாய்ப்புகள் இல்லை. பட் இந்த ஷோ மூலிமா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ வரப்போகிற நாட்களில் இவங்க ரெண்டு பேரும் எந்த ஷோவில் இணைஞ்சிருக்க போகிறாங்களா, இல்லை வேறு சேனலில் வந்து வேறு மாதிரி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்த போகிறாங்கன்ற விஷயத்தை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு குட் நியூஸா இல்லை பேட் நியூஸா அப்படின்ற விஷயத்தை கமெண்ட்டை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் தொடர்ச்சியாக 5 சீசனும் பார்க்க யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு வந்து உங்களுடைய லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள்.